Hello students, welcome to Vinma Academy. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 5th standard mathematics ஒரு book தான் பார்க்க போறோம். 4th unit patterns பார்க்க போறோம். Page number 49ல இருக்கு. 4.1ல கொடுத்திருக்காங்கன்னா observe color and complete the pattern. என்ன கொடுத்திருக்காங்க? இங்க red color, purple, red இங்க purple வரும், red purple வரும். அடுத்து பாருங்க இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா orange green அப்படி போகும். அடுத்து பாருங்க இங்க pink இங்க கிரே கலர் ப்ளூ பிங்க் கிரே ப்ளூ அப்போ இங்க பிங்க் கிரே இங்க ப்ளூ கலர் வரும். அடுத்து இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெட் பர்பிள் ரெட் கலர் பர்பிள் கலர் இதுதான் வந்து பேட்டர்ன்ல போகும். அடுத்து பாருங்க கம்ப்ளீட் த பேட்டர்ன். நல்லா கவனிங்க இங்க பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ் வந்து இரண்டாவது படத்துல செகண்ட் படத்துல பிக்சர்ல எப்படி வருதுன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துருது. அடுத்து இங்க போகுது அப்போ பிளஸ் இங்க வந்துச்சுன்னா மைனஸ் இங்க போகும். அதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளஸ் இங்க வந்திருக்கு, தேர்ட்ல பேட்டர்ன் இங்க வருதுன்னா ஃபோர்த்ல எங்க போகும் இங்க போயிடும். அப்போ பிளஸ் மைனஸ்க்கு அப்புறம் என்ன வரும் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைடு இப்படிதான் வந்து வரும் கம்ப்ளீட் த பேட்டர்ன். அடுத்து அதே மாதிரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க சர்க்கிள் வந்து இந்த கார்னர்ல இருக்கு. எங்க இருக்கு இங்க இருக்கு. அடுத்த பொசிஷன்ல எப்படி இருக்குன்னா இது ரிவர்ஸ்ல வருது. எப்படி வருது அடுத்து இங்க வருது அண்ட் தென் இங்க வருது அண்ட் தென் இங்க வருது. இப்போ ஃபோர்த் பிளேஸ்ல இங்க பாருங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இங்க இருக்கா, செகண்ட் பிளேஸ்ல இங்க இது எங்க வரும் இங்க வரும், இது எங்க வரும் இங்க வந்துரும். அப்போ இங்க வருது. தேர்ட் பிளேஸ்ல இங்க இருக்கு. அப்போ ஃபோர்த் பிளேஸ்ல இது எங்க வரும் ஃபோர்த் பிளேஸ்ல இங்க எங்க வரும் இங்க வரும். சர்க்கிள் இங்க இருக்கும், ட்ரையாங்கிள் இங்க இருக்கும். அடுத்து பாருங்க பேட்டர்ன்ஸ் கவனிங்க. இங்க பாருங்க ஏ இங்க இருக்கு, சி வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஏ வந்து இங்க இருக்கும், ஆப்போசிட்ல இங்க இருக்கு. செகண்ட் பிக்சர்ல ஏ இங்க போயிடுது, சி இங்க ஆப்போசிட்ல வருது. அப்போ தேர்ட் பிக்சர்ல ஏ இங்க இருக்கும், சி வந்து இங்க போயிருக்கும். அப்போ ஃபோர்த் பிக்சர்ல எங்க வரும் ஃபர்ஸ்ட்ல ஏ இங்க இருக்கு, சி அப்புறம் செகண்ட் இங்க இருக்கு, தேர்ட்ல ஏ சி இங்க இருக்கு, ஃபோர்த்ல எங்க வரும் ஏ வந்து இங்க வந்துரும். ஏ இங்க இருக்கும், சி வந்து இங்க இருக்கும். ஏ இங்க வந்துரும், சி வந்து இங்க வந்துரும். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். இப்படிதான் வந்து நம்ம ஃபோர்த் வரும். அடுத்து பாருங்க ஆரோ பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கு அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பாருங்க மேலே அண்ட் தென் சைடு, அடுத்து பாருங்க கீழே, அடுத்து இந்த புறம் வரும் பேட்டர்ன். அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டரு ஹாஃபு 3/4 கட்டணும். அப்போ இங்கே வரும் எங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும். அடுத்து பாருங்க கவுண்ட் அண்ட் ரைட் த டாட்ஸ் இன் த பிக்சர், ஜாயின் த டாட்ஸ் ஆஃப் த பிக்சர் ஃபார் ஸ்கொயர் நம்பர்ஸ் வித் yellow கலர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் வித் கிரீன் கலர். ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் என்ன பண்ணணும் கிரீன் கலர்ல கலர்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க 1 + 2 + 3 என்ன அர்த்தம், அது வந்து ட்ரையாங்கிள் நம்பர். இங்க பாருங்க சேம் நம்பரால, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்ன ட்ரையாங்குலர் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்னா சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் நம்பர். உதாரணத்துக்கு 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. இதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர். 6 6 ஆர் சேம் நம்பரால மல்டிப்ளை ஆகணும். இங்க பாருங்க 3 இருக்கு, 1 2 3 1 2 3 3 × 3 இருக்கு. அப்போ 3 3s are 9. இதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர். இது ஸ்கொயர் நம்பர்ல வரும். ட்ரையாங்குலர் நம்பர்னா எப்படின்னா சீக்வன்ஸா வந்து ஆட் பண்ணணும். 1 + 1 1 + 2 1 + 2 + 3 1 + 2 + 3 + 4 அந்த மாதிரி வரதா வந்து ட்ரையாங்குலர் நம்பர். இங்க பாருங்க 1 2 3 4 5 இந்த மாதிரி சீக்வன்ஸா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியுங்களா, அதுதான் வந்து ட்ரையாங்குலர் நம்பர். இதுதான் வந்து ட்ரையாங்குலர். இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 15 இருக்கு. இதுல எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணா டாட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண தெரியும். 15 ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இதுல 9 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு. இதுல எத்தனை வரும் 36 ஸ்கொயர் நம்பர். இது எத்தனை 36 6 6 ஆர் 36 ஸ்கொயர் நம்பர்ஸ். இது பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 வந்து 10 ட்ரையாங்குலர் நம்பர். 10 ட்ரையாங்குலர் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா 20. இதுல எத்தனைனா 20 ட்ரையாங்குலர் நம்பர். இதை ஆட் பண்ணா தெரியும் 20 ட்ரையாங்குலர் நம்பர். 20 ட்ரையாங்குலர் நம்பர் புரிஞ்சுங்களா. 36 ஸ்கொயர் நம்பர், 10 ட்ரையாங்குலர் நம்பர், 20 ட்ரையாங்குலர் நம்பர். அடுத்து பாருங்க ஃபைண்ட் த பாத் டு ரீச் ஹோம் பாசிங் த்ரூ த ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சு நம்ம போகணும். ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. பாருங்க 1ல இருந்து 4க்கு வந்திருக்கு. 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36, 6 6 are 36ல இருந்து 7 7s are 49. அதுக்கப்புறம் என்ன வரும் 7க்கு அப்புறம் 8 8 8s are 64, 9 9s are 81, அதுக்கப்புறம் 10 10s are 100. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு.
அடுத்ததை பார்க்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன கேட்குறாங்க, ட்ரா ஏ ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். ஸ்கொயர் ஃபார் ஸ்கொயர் நம்பர்ஸ், ட்ரையாங்கிள் ஃபார் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ். 3 வந்து என்னதுன்னா 1 + 2 3, அது வந்து ட்ரையாங்கிள் நம்பர். 1 வந்து ஸ்கொயர் நம்பர். 4 பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 2s are 4னா என்னது, அது ஸ்கொயர் நம்பர். 6னா என்னது, 1 + 2 + 3 எவ்வளோ, 6. அப்போ 6 ட்ரையாங்கிள் நம்பர். இது என்ன நம்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. 9 வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் நம்பர். 5 5s are 25 இருக்கு இல்லைங்க, இது வந்து ஸ்கொயர் நம்பர். நம்பர் 36 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 36. நம்பர் 36 வந்து எதில் வரும்னா ட்ரையாங்கிள் நம்பர்லேயும் வரும், ஸ்கொயர் நம்பர்லேயும் வரும். என்ன வரும், ட்ரையாங்கிள் நம்பர்லேயும் வரும், ஸ்கொயர் நம்பர்லேயும் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 45 49 64 55 100 66 16 78 81. அடுத்து பாருங்கள் 4.7. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். த ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50 ஆர். 30க்கும் 50க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்னா 6 6 ஆர் 36, 7 7s are 49. இதான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். த ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் பிட்வீன் 7 and 16 10, 10ம் 15ம். த ட்ரையாங்குலர் நம்பர் பிட்வீன் 81 and 100 92. என்ன வரும், 92 வரும். அதுக்கப்புறம் த ஸ்கொயர் நம்பர் பிட்வீன் 28 and 48 இஸ் 36. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங். இப்போது 1 + 3 + 5 + 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அதேமாதிரி இங்கே எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும், 4 4s are 16, 4 4s are 16. அதுதான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 + 3 4, 4 நமக்கு எப்படி கிடைக்கும், 2 2s are 4, 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 4ஓட இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் 1 + 3 + 5 = 9. என்னது, 9. அப்போது இங்கே பாருங்கள் 3 3s are 9 கிடைக்கும். அப்போ அதோட கனெக்ட் பண்ணிட்டோம், 3 3s are 9. அடுத்து பாருங்கள் 1 + 3 + 5 + 7 + 9 = 25. இங்கே 25ல் கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, என்னது 25ல் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + 7 + 9 + 11 = 36. 36ஓட இங்கே நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து fill in the blanks பார்க்க போகிறோம். fill in the blanksல பாருங்கள், முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 16 is the square number of இதோட 4. the square number of 9 is 9ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன, 9 9s are 81. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், the value of 1 + 3 + 5 + 7 + 9 is ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்கொயர் நம்பர். ஆட் பண்ணால் வந்து 25 கிடைக்கும். அப்போ 5 5s are 25. அப்போ 5 தான் ஆன்சர். 36 is 36ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்லேயும் வரும், ட்ரையாங்குலர் நம்பர்லேயும் வரும். 6 6 are 36 வரும். ஆட் பண்ணும்போது அதுலேயும் ட்ரையாங்குலர் நம்பர் வரும். ஏ ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர். இங்கே பாருங்கள் 1 1s are 1 எவ்வளோ, 1. அப்போது இங்கே 1 = 1. அடுத்து பாருங்கள் 2 2s are 4. அப்போ 1 + 3 = இங்கே என்ன கிடைக்கும், 1 + 3 = 4. 1 + 3 = இங்கே என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 1 + 3 = 4. அடுத்து 1 + 3 = 4. இங்கே பாருங்கள் 3 3s are நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9. 3 3s are நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9. 3 3s are என்ன கிடைக்குது, 9. இங்கே 1 + 3 + 5 என்ன கிடைக்குது, 9. 1 + 3 + 5 = 9. 4 4s are 16. 4 4s are 16 கிடைக்குது. அதேமாரி 1 + 3 + 5 + 7 எவ்வளோ கிடைக்குது, 16. என்ன கிடைக்குது, 16. 1 + 3 + 5 + 7 எவ்வளோ கிடைக்குது, 16. 5 5s are 25. அதேமாதிரி இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். 6 6 are 36. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கூட்டினா என்ன கிடைக்குதுன்னு தான் இருக்குது. அப்படியே ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் தான் ஆன்சராக கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. 6 6 are 36. இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். இங்கே 7 7s are 49 கிடைக்கும். அதே இதெல்லாம் ஆட் பண்ணால் 49 கிடைக்கும். 8 8s are 64. 8 8s are 64. இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 64 கிடைக்கும். 9 9s are 81. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 81 கிடைக்கும். 10 10s are இங்கே பாருங்கள் 10 10s are 100. அப்போ இதெல்லாம் இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அண்ட் fill in the blanks. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 1 + 2 3, 1 + 2 + 3 6, 1 + 2 + 3 + 4 10. இதை ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. த சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் தொடர்ச்சியாக நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, ட்ரையாங்குலர் நம்பர். என்னது, ட்ரையாங்குலர் நம்பர். 1 + 3 = 4, 3 + 6 = 9, 6 + 10 = 16, 10 + 15 = 25, 15 + 21 = 36. த சம் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த சம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர். 1ம் ட்ரையாங்குலர் நம்பர், 3ம் ட்ரையாங்குலர் நம்பர் தான். த சம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் இஸ்
ஸ்கொயர் நம்பர். என்னது? ஸ்கொயர் நம்பர். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் தான் கிடைச்சது பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், 4 - 1 = 3, 9 - 4 = 5, 16 - 9 = 7, 25 - 16 = 9, 36 - 25 = 9. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The difference of two consecutive square numbers is a odd number. ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ரெண்டு என்னது 2 consecutive ஸ்கொயர் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக கிடைக்கும். இப்போ 4ன்றதும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான், 1ன்றதும் ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போது 4க்கும் 1க்கும் ஸ்கொயர் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 வந்து கிடைக்கிற ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் செக் பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஆட் நம்பர்ஸாக கிடைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.